ஓம் நமச்சிவாயா. அடுத்த 10 நாட்களுக்குள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது நடந்தே தீரும். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் மனவழுத்தத்தில் இருந்தாலும் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். அவர்களுடைய குறைகளை அவர்களே தீர்ப்பார்கள். மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, தான் நன்றாக இருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள்தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். இவர்களுக்கு சில வருடங்களாகவே கஷ்ட காலங்கள் இருந்து வந்தாலும் தற்போது திடீர் ராஜயோகங்கள் இவர்களுக்கு அடுத்தடுத்து வரவுள்ளது. அதாவது நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது அல்லது தடைகளுக்கு பின்தான் காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஆவணி மாதம் 2025 சிம்மராசிக்கு நிதிநிலை, குடும்ப உறவுகள், தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் என்னென்ன மாற்றங்கள் நிகழக்கூடும், எதில் கவனம் செலுத்த வேண்டும், எதை சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை விரிவாக பார்க்கலாம். அதே போலதான் ஆவணி மாதம் பொதுவாகவே கலவையான பலன்களை தரும் காலமாக இருந்தாலும் சூரியன், புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் பல வகைகளில் நன்மைகளை தரும். நீங்கள் எந்த வேலைகளையும் திட்டமிட்டு செய்வது மிகவும் கடினமாக உணர்வீர்கள். உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற தாமதமாகும். இந்த மாதம் முழுவதுமே பிறரை நம்பி எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். அடுத்தடுத்த பேச்சுகளால் பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும். மேலும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் மேம்படும், வருமானம் உயரும் என்பதால் கடன் சுமை குறையும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நெருக்கடி குறைவதால் கடந்த சில மாதங்களை விட இந்த மாதம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். அதிலும் முக்கியமாக இந்த ஆவணி மாதம் நீங்கள் முன்னின்று பல குடும்ப விவகாரங்களை செய்ய வேண்டிய சூழல் நிலவும். இதனால்தான் என்னவோ குடும்ப உறவுகளில் சிறு சிறு சவால்களும் ஏற்படலாம். அதே நேரம் பெரிய சிக்கல் எதுவும் ஏற்படாது. புத்திசாலித்தனமாக செயல்பட்டு உறவினர்களோடு இருந்த கருத்து வேறுபாடுகளை போக்குவீர்கள். குடும்பத்தினரும் உங்கள் குணமடைந்து நடந்து கொள்வார்கள். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்களுடன் இணக்கம் ஏற்படும். திருமணத்தை பொறுத்தவரை பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது. உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு ஆதரவாகவே இருப்பார்கள். அதிலும் முக்கியமாக தொழில் மற்றும் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மாற்றங்கள் உடனடியாக நடக்காது. சின்ன தடங்கல்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதமாகலாம். தொழிலில் கூட்டாளிகளால் சில தொல்லைகள் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். ஆவணி மாதம் 2ஆம் வாரத்தில் இருந்து தொழில் மாற்றம் குறித்த சிந்தனைகள் ஏற்படலாம். ஆனால் அவசரப்படாமல் செயல்பட வேண்டும். வெளிநாடு சென்று பணிபுரிய விரும்புபவர்களின் முயற்சிகள் கைகூடும். குறிப்பாக தொழில் வேலையில் மாற்றங்கள் இல்லை என்றால் கூட தேவைக்கேற்ற பொருளாதாரம் இருக்கும். மாதத்தின் இறுதி வாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். ஸ்தம்பித்து நின்ற வியாபாரம் சூடுபிடிக்கும். தொழிலை விரிவு செய்ய வாய்ப்புகள் ஆதரவு சிதைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் குறையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களிடம் மேலதிகாரிகள் ஆதரவாக நடந்து கொள்வார்கள். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அடுத்ததா ரொம்ப முக்கியமானது, சிம்மராசிக்காரவங்க எப்பவுமே கவனமாக இருக்கணும். திட்டமிட்ட வேலைகளை நிறைவேற்ற சிரமம் ஏற்படலாம். யாரையும் நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். கூட்டாளிகளால் சிக்கல்கள் வரலாம். பெண்வெளி பிரச்சனைகள், பெண்களுக்கு ஆரோக்கிய சிக்கல்கள், தேவையற்ற செலவுகளும் அதிகரிக்கலாம். அதிலும் முக்கியமாக ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராயும் போது மாத தொடக்கத்தில் இருந்தே பல அனுகூலமான பலன்களை பார்க்கலாம். சில கிரகங்களின் நிலை சாதகமாக இருந்தாலும் சனி மற்றும் ராகு போன்ற பகை கிரகங்கள் வழியே சில தடைகள் உண்டாகி பின்னர் மாதத்தின் மத்தியில் பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். அது மட்டுமில்லாமல் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் நிதிநிலை நன்றாகவே இருக்கும். குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழிலில் புதிய முயற்சிகளில் உடனடியாக எதிர்பார்த்த மாற்றம் நடக்காது. கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சில தடைகளையும் சமாளிக்க வேண்டியிருக்கும். அதிலும் முக்கியமாக 2 கிரகங்களின் அரிய சேர்க்கையால் சிம்மராசிக்காரர்களின் வறுமை நீங்கி எதிர்பாராத பணவரமும் உங்களுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. சரி, இதே போல ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.